அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நமது ஏவிசி கல்லூரியில் எந்தோசியாட்டிக் ஸ்டூடெண்ட்ஸ் வெபினார் சீரிஸ் ஆனது வெற்றிகரமாக இன்னைக்கு 34வது வாரத்தில் அடியெடுத்து இன்னைக்கு நம்ம முன்னாடி வந்திருக்கு. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பயணமா இன்னைக்கு அமைய போகுது. அந்த வகையில இந்த 34 வாரங்கள் கடந்து வருவதற்கு என்றும் உறுதுணையாகவும் ஒரு தூண்டுகோலாகவும் இருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நம் கல்லூரியின் முதல்வர் அவர்களுக்கும், இந்நிகழ்வுக்கு வித்திட்ட மதிப்பிற்குரிய செயலரை அவர்களுக்கும், மற்றும் அனைத்து துறை தலைவர்களுக்கும், அனைத்து துறை பேராசிரியர்களுக்கும், அனைத்து துறை மாணவர்களுக்கும் இந்த தருணத்தில் ஒரு அன்பான ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த வாரம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே பொருந்தக்கூடிய ஒரு வாரமாக தான் இன்னைக்கு பேச போறாங்க. நம்ம தினைக்கும் பேசுற ஒரு விஷயத்த தான் அவங்க பேச போறாங்க. என்னது தினைக்கும் பேசுற விஷயத்த என்னத்த புதுசா பேச போறாங்க? மொழி. நம் தமிழர்கள் அப்படின்னாவே ஒரு தாய்மொழிங்கிறது தனி உரிமையா சொல்லுவோம். நம்ம எப்படி ஒரு ஓட்டு உரிமை அப்படிங்கிறது எப்படி என்னுடைய உரிமை அப்படின்னு சொல்ற மாதிரி தாய்மொழியை ரொம்ப விரும்பி பேசுவோம். நம்ம அது ஒரு அழகு, ஒரு கலை அப்படின்னு சொல்லலாம். அப்படியேப்பட்ட நம்மளுடைய தாய்மொழியோட சர்வதேச தாய்மொழி தினம் நாளைக்கு வருது. அதை முன்னிட்டு எப்பயும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒன்று இப்போ வாக்காளர் தினம்னா அன்னைக்கு நம்ம ஏதாவது பண்ணுவோம், இல்லைன்னா வாக்காளர் தினம் முடிந்ததுக்கு அப்புறம் பண்றது. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா, நாளைக்கு வரக்கூடிய தினத்தை இன்னைக்கே நம்ம கொண்டாடுறோம். என்னது? நம்ம தாய்மொழியாச்சே, அதான் முதல் நாள்ல இருந்தே நம்ம கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம். அந்த வகையில இன்னைக்கு தாய்மொழி போற்றுவோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தலைப்புல அழகா, அதுலயும் அந்த உச்சரிப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்றைய பேச்சாளருக்கு சொல்லவே வேணாம். ரொம்ப அழகா பேசக்கூடியவர். பேச்சினிமை சொல்லுவாங்கல்ல, கவிதை இனிது அப்படின்னு சொல்லுவாங்க. கவிதை எல்லாரும், ஆனா ஒரு சில பேர் சொல்லும் போது கேட்கும் அழகா இருக்கும், பார்க்கும் அழகா இருக்கும். அந்த வகையில தமிழ் மொழியை போற்றும் வகையில அழகான உச்சரிப்போட இன்றைய நிகழ்ச்சி அமைய போகுது. அந்த வகையில இன்றைய நிகழ்ச்சியில் திருக்குறள் வாசிக்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் தமிழ்ல இருந்து வண்டார்குழலி அவர்கள் வராங்க. அப்புறம் இன்றைய நிகழ்ச்சியை நான் நல்லா தொகுத்து வழங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனிஷா அவர்கள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருந்து வராங்க. அப்புறம் வெல்கம் அட்ரஸ் கொடுக்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் பாட்னில இருந்து அபிநயா அவர்கள் வராங்க. அப்புறம் இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு பேச்சாளர் பத்தி நம்ம சொல்லி ஆகணும். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், நல்ல பேச்சாளர், நல்ல உச்சரிப்பாளர். அவங்களுடைய பேச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தையும் அழகாக சொல்லுவாங்க. ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, தமிழ் அப்படிம்பாங்க. தமிழ் அப்படின்னு சொல்லவே கூடாது, ழகரம் தமிழ் அப்படின்னு சொல்லணும். அந்த உச்சரிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அந்த வகையில இவங்க ரொம்பவே எக்ஸ்பர்ட்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்லா பேசக்கூடிய ஒரு நபர். டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ்ல இருந்து சக்தி அவர்கள் வந்திருக்காங்க. அப்புறம் இன்றைய நிகழ்ச்சியில் நன்றி உரை வழங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக் சயின்ஸ்ல இருந்து விக்னேஸ்வரன் அவர்கள் வந்திருக்காங்க. ஆக மொத்தத்தில் இன்றைய நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமா போகுது. ஏன்னா தமிழ் மொழி அப்படின்னாவே நமக்கு ஒரு தனி விருப்பம் இருக்கும். நிறைய விஷயங்கள் தமிழ் மொழியில எப்படி உச்சரிக்கணும், தமிழ் எழுத்துக்கள் எப்படி எப்படி இருக்கு, தமிழ் வரலாறுகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சுவாரஸ்யமா கொண்டு போறாங்க. நான் கூட கேட்டேன், எப்படி இந்த குறைச்ச ஸ்லைட்ல எப்படி எவ்வளவு சிட்டி சொல்ல போறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு, அங்கதான் அதுதான் சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லி என்கிட்ட எதுவுமே சொல்லலை. ஸோ ரொம்ப ஆர்வமா வந்திருக்காங்க. நான் ரொம்ப நேரம் பேச விரும்பல. ஆக மொத்தத்துல இன்றைய நிகழ்ச்சி நம் அனைவருக்கும் ஒரு தமிழ் தாய் உணர்வை ஊற்றும் ஒரு மாபெரும் நிகழ்ச்சியாக அமையும் என சொல்லி இன்றைய நிகழ்ச்சியின் தொகுத்து வழங்க மானிஷா அவர்களை அழைத்து அன்புடன் இடைசார்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பொன்மாலை பொழுதினிலே இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது பொன்னான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தென்றல் வீசும் அழகிய மாலை, நாம் எல்லோரும் ஒன்றாக கூடும் இந்த வேளையிலே இந்த 34வது வெபினார் சீரிஸுக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். மேடையிலே எத்தனை பேச்சாளர்கள் இருந்தாலும் சிறகில்லாத பறவை போல காண்போர் இல்லாத அரங்கமும் வெறுமையானதே. எனவே பார்வையாளர்களாக இங்கு பங்கேற்று இந்த நிகழ்வை சிறப்பிக்க வந்திருக்கும் அனைத்து பார்வையாளர்களுக்கும் எனது உளமார்ந்த கனிவான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாலை பொழுதினிலே எல்லோருக்கும் எனது பொன்னான வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 34வது வெபினார் சீரிஸில் தொகுத்து வழங்கும் அரிய வாய்ப்பினை எனக்கு கொடுத்த நல்லுள்ளங்களுக்கு எனது கனிவான நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக திருக்குறள் வாசித்தல். ஈரடியில் இரண்டுலகை இணைக்கும் ஒப்பற்ற பாலம், எத்தனை ஆண்டுகளாய் தித்திக்கும் திருக்குறள். அத்தகு சிறப்பு மிகுந்தது நமது திருக்குறள். இத்தகைய திருக்குறளை வாசிக்க
இளங்கலை முதலாம் ஆண்டு வண்டார்குழலி அவர்களை நாம் அழைக்கிறோம். காட்டில் மறவாமல் வண்டார்குழலி. கவி பாடி ஆடிடும் மயில்களாய் வாசம் கொண்டு வண்ணமாய் அமர்ந்திருக்கும் என்னை போன்ற மாணவர்களுக்கும், எனக்கு கல்வியை அமிர்தாய் ஊட்டி அன்பாய் அரவணைக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் எம் சிரம் தாழ்ந்த முத்தான முதல் கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேச வந்துள்ள தலைப்பு திருக்குறள். யாதனின் யாதனின் நீங்கியா நோதல் அதனின் அதனின் இளன். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். இதன் பொருள் என்னவென்றால், ஒருவன் எந்த பொருளில் இருந்து பற்று நீங்கியவனாக இருக்கின்றானோ அந்த பொருளால் அவனுக்கு துன்பம் அடைவதே இல்லை. ஒருவன் எந்த பொருளில் இருந்து பற்று நீங்கியவனாக இருக்கின்றானோ அந்த பொருளால் அவன் துன்பம் அடைவதே இல்லை. இதற்கு மற்றொரு அடைமொழியும் உண்டு. அது என்னவென்றால், உதடே ஒட்டாத குரல் என்று இக்குறளை அழைக்கலாம். இதனை உதடே ஒட்டாத குரல் என்றும் அழைக்கலாம். எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அழகாக திருக்குறளை வாசித்த நமது வண்டார்குழலி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக வரவேற்புரை. திருமணம், நிகழ்ச்சி ஆகியவைகளில் வரவேற்பு முக்கியமான ஒன்றாக திகழ்கிறது. ஏனெனில் அந்த நிகழ்வை சிறப்புற வைப்பதே வரவேற்புதான். அந்த வகையில் வரவேற்புரையை எஸ். அபிநயா, இளங்கலை தாவரவியல் 2ஆம் ஆண்டு அவர்களை அன்போடு அழைக்கிறோம். U19-2151 மறக்காமல் பின் செய்து கொள்ளுங்கள். இந்த இனிமையான மாலை வேளையிலே நிகழ்ச்சிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் என் அன்பார்ந்த இனிய மாலை வணக்கம். நிகழ்விற்கு வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய நம் கல்லூரியின் செயலாளர் ஐயா அவர்களையும், மரியாதைக்குரிய நம் கல்லூரியின் முதல்வர் ஐயா அவர்களையும், கல்லூரியின் நிர்வாகத்தினர்களையும், IQASC பொறுப்பாசிரியர்களையும், அனைத்து துறை தலைவர்களையும், அனைத்து துறை பேராசிரியர்களையும், ஆசிரியரல்லா பணியாளர்களையும், அனைத்து துறை மாணவர்களையும், இணையதள பதிவுகளை மேற்கொள்ளும் கற்புலன்துறை பேராசிரியர் சுந்தரையா அவர்களையும், பாலமுருகன் ஐயா அவர்களையும், திருக்குறள் வாசித்த தமிழ் துறையில் இருந்து சகோதரி வண்டார்குழலி அவர்களையும், அறிமுக உரை வழங்கிய விலங்கியல் துறையிலிருந்து சகோதரர் ஐயனார் அவர்களையும், இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் கணினி அறிவியல் துறையிலிருந்து எஸ். மனிஷா அவர்களையும், மற்றும் இன்றைய சிறப்பு பேச்சாளரான கணிதவியல் துறையிலிருந்து சகோதரி ஸ்ரீ சக்தி அவர்களையும், நன்றி உரை வழங்க இருக்கும் எலக்ட்ரானிக் சயின்ஸ் துறையிலிருந்து சகோதரர் பி. விக்னேஸ்வரன் அவர்களையும், நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் வருக 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 என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். அருமையாக வரவேற்புரை வழங்கிய நமது எஸ். அபிநயா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நமது நிகழ்வின் முக்கிய பகுதி, நமது முதன்மை கருத்து நிறைந்த இந்த பகுதி, தாய்மொழி போற்றுவோம். தாய்மொழியை போற்றி வீழ்ந்த நாடும் இல்லை, தாய்மொழியை புறக்கணித்து வாழ்ந்த நாடும் இல்லை. எத்தகைய கால மாற்றத்திலும் எல்லா புதுமைகளுக்கும் ஈடுகொடுத்து உண்டு. இக்காணொளியில் தாய்மொழியாம் தமிழின் சிறப்பை எடுத்துரைக்க தாய்மொழி போற்றுவோம் என்ற தலைப்பில் பேச வருகிறார் சி. சக்தி, இளங்கலை கணிதவியல் 2ஆம் ஆண்டு. மறக்காமல் சக்தி U19-34-54 பின் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு நாளைய தினத்தை சார்ந்து இருக்க போகின்றது அப்படின்னு சொல்லலாம். நாளைய தலைப்பு சகோதரர் ஐயனார் அவர்கள் முன்னாடியே சொல்லிட்டாங்க, சர்வதேச தாய்மொழி தினம் அப்படின்னு சொல்லி. தாய்மொழி போற்றுவோம், அதுதான் இன்னைக்கு என்னுடைய தலைப்பு. தலைப்பை பார்த்தோன்னே தமிழ் மொழி பற்றி இருக்கும் அப்படின்னு சில பேர் நினைச்சிருக்கலாம். ஆனால் இன்றைய நிகழ்ச்சி தமிழ் மொழி மட்டுமல்ல, பல தாய்மொழிகளின் தொகுப்பு அப்படி சொன்னா மிக சரியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நாளைய தினத்தை முன்னிட்டு அனைவருக்கும் இனிய தாய்மொழி தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாங்க தலைப்புக்குள்ள போகலாம். முதலில் மொழி. மொழியை பத்தி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும்.
நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நம்முடைய கருத்துக்களை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த உதவும் ஒரு கருவி அப்படி சொல்லலாம். ஆதிகால மனிதன் நமக்கு விட்டு சென்ற பரிமாற்ற சாதனம். நம்முடைய வாழ்வியல் நெறிமுறைகளை நமக்கு கற்றுக் கொடுத்தது மொழி. நம்ம ஒரு மிகப்பெரிய சொற்களஞ்சியத்தின் வாயிலாகத்தான் இன்னைக்கு நாம மொழியை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனா தாய்மொழி அப்படின்னு இருந்து ஊட்டி வளர்க்கப்பட்ட நமது தந்தை, பாட்டன், பூட்டன், ஓட்டன், சேயோன், பரன் இவங்க எல்லாரும் நமக்கு தந்த பரம்பரை சொத்து தான் நம்முடைய தாய்மொழி. ஆனா இந்த நவீன உலகத்திலையும் இந்த கால ஓட்டத்திலையும் நம்ம தொழிலுக்கும் படிப்புக்கும் எந்த மொழி உதவுதோ அது கூட தான் இன்னைக்கு நாம பயணிச்சுட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட சூழல்ல நம்ம சந்ததிகளுக்கு நம்முடைய தாய்மொழியை கொண்டு செல்ல வேண்டிய தேவை நமக்கு கடமையாக இருக்கின்றது. கால சக்கரத்துல இந்த உலகத்தோட சேர்ந்து நாம நம்முடைய தாய்மொழியையும் சேர்த்து இழுத்து கொண்டு ஓட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம் அப்படின்னே சொல்லலாம். நெல்சன் மண்டேலாவுடைய வசனம் தான் இது. அழகா சொல்லியிருப்பாரு, if you talk to a man in a language he understands, that goes to his head. If you talk to him in his language, that goes to his heart அப்படின்னு. வேற்று மொழியில நம்ம கிட்ட சொல்ற ஒரு விஷயத்த நம்மால புரிந்து கொள்ள மட்டும்தான் முடியும். ஆனா அதையே நம்முடைய தாய்மொழியில சொல்றப்ப அதை நம்ம உணர்வு பூர்வமா உள்வாங்கிப்போம். இந்த வரிகள் நமக்கும் தாய்மொழிக்குமான பந்தத்தை விவரிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த உலகத்துல 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கு. அதில் 700க்கும் குறைவான மொழிகள்ல தான் பேசவும் எழுதவும் முடியும். நமக்கு தெரிந்த விஷயம்தான் இவற்றிற்கு மூல மொழிகள் 6. லத்தீன், ஏயம் மற்ற 6மே தொன்மையான மொழிகள் தான். இது எகிப்து மொழி. 4500 ஆண்டுகளுக்கு முன் பிரமிடை கட்டிய எகிப்தியர்கள் பேசிய எகிப்து மொழி இன்னைக்கு வழக்கில் இல்லை. அதாவது பேச்சு வழக்கில இன்னைக்கு இல்ல. 2800 ஆண்டுகளுக்கு முன் ரோமபுரி மன்னர்கள் வளர்த்த தாய்மொழியும் ஐரோப்பிய மொழி குடும்பத்தின் மூத்த மொழியுமானதுதான் லத்தீன் மொழி. இந்த மொழியை இன்றைக்கு மேலை நாட்டு அகராதியில மட்டும்தான் நம்மால காண முடியுது. 2600 ஆண்டுகளுக்கு முன் புத்தர் பேசியதுதான் பாலி மொழி. ஆனா இன்னைக்கு புத்த நெறிகள் பல பகுதிகள்ல இருந்தாலும் புத்த மொழி அப்படிங்கிறது வழக்கில் இல்லை. 2300 ஆண்டுகளுக்கு முன் பேசப்பட்ட கிரேக்க மொழி அழியக்கூடிய நிலையை அடைந்து இப்பதான் துளிர் விடுது அப்படின்னு சொல்லலாம். வேத காலத்தில் வந்த சமஸ்கிருதமும் இன்னைக்கு பேச்சு வழக்குல இல்ல. அதே போல ஏசுபுரான் பேசியதாக கருதப்படுகின்ற அராமிக், ஈப்ரூ அப்படின்னு சொல்லிட்டு மொழி சொல்லுவாங்க. அந்த மொழியும் கிட்டத்தட்ட அழியக்கூடிய நிலையில தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட வரலாற்றில் பிரதானமான பல மொழிகளே அழிவை சந்திக்கிறப்போ நம்முடைய தாய்மொழியை காக்க வேண்டியது நம்முடைய கடமைதான். நம்ம தாய்மொழி என்ன மொழியா வேணாலும் இருக்கலாம், நம்முடைய தாய்மொழி தான் நம் உயிர் மொழி அப்படிங்கறத நம்ம எப்பயுமே நினைவுல வச்சுக்கணும். எந்த ஒரு மொழி 10,000 குறைவா மொழி அழியக்கூடிய நிலையில் உள்ள மொழி அறிக்கை வெளியிட்டிருக்கு. அந்த மொழிய மாநிலத்தோட அட்டைவணப்படுத்தப்பட்ட மொழிகளில் இருந்து நீக்கவும் சொல்லியிருக்காங்க. இப்படி மொழிகள் அழியுது இல்லையா, அதோடைய தன்மையை வைத்து மொழிகளை 5 வகையா பிரிக்கிறாங்க. முதலில் வல்னரபிள், பாதிக்கப்படக்கூடிய மொழிகள். அது குழந்தைகளால வீட்டுக்கு வெளியில பேச முடியாத மொழிகளை பாதிக்கப்படக்கூடிய மொழிகள் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இரண்டாவதா டெஃபினெட்லி என்டேஞ்சர்டு, குழந்தைகள் அந்த மொழியை பேசுற குழந்தைகள் இல்ல, குழந்தைகளுக்கு அந்த மொழி கற்றுத்தரப்படவில்லை அப்படின்னா அதை டெஃபினெட்லி என்டேஞ்சர்டு அப்படின்னு பிரிக்கிறாங்க. மூணாவதா சிவியர்லி என்டேஞ்சர்டு, பழைய தலைமுறையினரால மட்டும் பேசப்பட்டு வருகின்ற மொழிய
சிவியர்லி என்டேஞ்சர்டு அந்த வகையில பிரிக்கிறாங்க. நாலாவதா கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு, அந்த பழைய தலைமுறையினர்லயே சில பேர் மட்டும்தான் அந்த மொழியை பேசுறாங்க அப்படின்னா அதை கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு அப்படின்னு பிரிக்கிறாங்க. கடைசியா எக்ஸ்டென்ட், அந்த மொழியை பேசக்கூடிய மனிதர்களே இல்ல அப்படின்னா அதை எக்ஸ்டென்ட், அழிந்து விட்டது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்படிதான் மொழியோடைய அழியும் தன்மையை வைத்து அதை பிரிக்கிறாங்க. இவர் கணேஷ் தேவி ஐயா, இவர் ஒரு மொழியியல் அறிஞர். அது மட்டும் இல்லாம ஆதிவாசி அகாடமியை தோற்றுவித்தவரும் இவர் தான். இந்தியாவின் மக்கள் மொழி 2010 படி இவர் 780 மொழி, 600 மொழிகள் அழியக்கூடிய நிலையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. வடரி, கோல்ஹட்டி, கோலா, கிசாரி போன்ற மொழிகள் மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானால உள்ள நாடோடி மக்களால பேசப்படுகின்ற மொழிகள். பழங்குடியின மக்களால் பேசப்படுகின்ற பௌரி, கொர்க்கு, ஹால்டி, மாவ்ச்சி போன்ற மொழிகளும், அதுக்கப்புறம் அஸ்ஸாமில் பேசப்படுகின்ற மோரான், டாங்ஸா, எய்டான் முதலிய மொழிகள் உட்பட 250 மொழிகள் கடந்த 60 ஆண்டுகள்ல மறைஞ்சிட்டு. அது மட்டும் இல்லாம 2018 ஒரு யுனெஸ்கோ அதிகாரி இந்து நாளிதழில கொடுத்த பெட்டியில 42 மொழிகள் விரைவில் அழியக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த சர்வதேச தாய்மொழி தினம் வந்துச்சு இல்லையா, அன்னைக்கு உலக அளவில் ஆபத்தான 4000 மொழிகள்ல இந்தியாவுடைய பங்கு 10% அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அந்த மொழிகளின் பட்டியல்ல அந்தமான் நிக்கோபாரில் பேசப்படுகின்ற அந்தமணி, ஜரவா, லமங்சே, லூரோ, லூமுவட், ஓங்கே, தக்ஹானி, லேங் முதலிய 11 மொழிகளும், மணிப்பூர் மாநிலத்துல பேசப்படுகின்ற ஐமோல், ஆகா, கொய்ரென், லம்காங், புரம், தாரோ ஆகிய 7 மொழிகளும், இமாச்சல பிரதேசத்தில் பேசப்படுகின்ற பாகதி, ஹந்தூரி, பங்கவலி, சிர்மௌத்தி ஆகிய 4 மொழிகள் உட்பட இதுவரை சொன்ன மொழிகள் எல்லாமே அழியக்கூடிய நிலையிலுள்ள மொழிகள் தான். மேலும் ஒடிசா மாநிலத்தின் மண்டா, பர்ஜி, பெங்கோ ஆகிய மொழிகளும், கர்நாடகா மாநிலத்தின் கொரஹா, குருபா ஆகிய மொழிகளும், ஆந்திர பிரதேசத்தின் கடபா, நைஹா ஆகிய மொழிகளும், இது மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் பேசப்படுகின்ற கோடா, தோடா, காதர், அப்புறம் கணிக்கரன், கோட்டா, எரவல்லா, முள்ளுக்குளும்பா, ஆலுகுறும்பா போன்ற மொழிகளும், அருணாச்சல பிரதேசத்தில் பேசப்படுகின்ற மரா, நா ஆகிய மொழிகளும், அஸ்ஸாம் மாநிலத்தின் தைனாரா, தைரா ஆகிய மொழிகளும், ஜார்க்கண்ட் மாநிலத்தின் பிர்ஹோர் மொழியும், மகாராஷ்டிரா மாநிலத்தின் நிகாலி மொழியும், மேகாலயா மாநிலத்தின் ருகா மொழியும், மேற்கு வங்க மாநிலத்தின் டோடோ அப்படிங்கிற மொழியும் அழிந்து போகின்ற நிலையிலுள்ள. என்னடா இந்த பொண்ணு பாட்டே அழிந்து வருகின்ற மொழிகள்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா தாய்மொழிகளையும் படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்காதீங்க. நமக்கு எப்பயுமே என்டேஞ்சர்ட் அனிமல்ஸ், என்டேஞ்சர்ட் பேர்ட்ஸ் இப்படி சொல்லுவோம். அழிந்து வரக்கூடிய உயிரினங்கள், தாவரங்கள், விலங்குகள், அரிய வகை மீன்கள், அழிந்து வரும் காடு, இதை பற்றிய புரிதல் நமக்கு நிறைய இருக்கும். எதெல்லாம் அழிந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு வச்சுப்போம். ஆனா அழிந்து வரக்கூடிய மொழிகள் பற்றிய புரிதல் நமக்கு மிக குறைவாகத்தான் இருக்கு. இப்படி நம்ம நாடுகள்ல மட்டுமல்ல, அயல் நாடுகளிலும் பேசப்படுகின்ற மொழிகளும் அழிவை சந்திச்சு கொண்டேதான் இருக்கின்றது. அழியக்கூடிய மொழிகின்றது அப்படின்னு யுனெஸ்கோ அறிக்கை சொல்லுது. பிரீடான், புர்குண்டியான், கார்சிகன், கேலோ,
கியாஸ்கோ, லெங்காடோசியான், பிக்கார்டு, புரோவென்கால், ரொமானி, ஜெரி பிரெஞ்சு, இர்டிஷ் போன்ற மொழிகளும் அழிந்து வரக்கூடிய மொழிகள்ல தான் இருக்கின்றது. யூஎஸ்ல தான் 192 மொழிகள் அழியக்கூடிய நிலையில் இருக்கின்றது. அதே போல இத்தாலியில சிம்ரியான், கிரிக்கோ, லாடின், சுவிஸ் ஜெர்மன், லோம்பார்டு போன்ற மொழிகளும் அழியக்கூடிய நிலையில் உள்ள மொழிகள் தான். இப்படி ஜப்பான், ரஷ்யா, சீனான்னு அழிந்து வரக்கூடிய மொழிகளுடைய பட்டியல் நீண்டு கொண்டேதான் போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு 2 வாரங்களுக்கும் ஒரு மொழி தன்னுடைய கடைசி பேச்சாளருடன் இறந்து விடுகின்றது அப்படின்னு கணக்கிடுறாங்க. அந்த மொழிகள் 50 முதல் 90% மொழிகள் அடுத்த ஆண்டுல மறைந்து விடும் அப்படின்னு கணக்கிடுறாங்க. இப்படி தாய்மொழிகள் அழிந்து வருவதற்கு மூல காரணம் உலகமயமாக்கல், இடம்பெயர்வு அப்படின்னு சொல்லலாம். இப்படி அழிந்து வரக்கூடிய மொழிகள் அனைத்துமே ஏதோ ஒரு சமூகத்தினரிடையோ இல்ல குழுவினரோடையோ தாய்மொழியா இருக்கின்ற மொழிகளா தான் கண்டிப்பா இருக்கும். அந்த தாய்மொழி தான் அவங்களுக்கும் சரி நமக்கும் சரி வாழ்வியல் நெறிமுறைகளையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வரலாற்றையும் கற்றுக் கொடுத்தது. நாம நம்முடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் வளர்க்கிறதுக்கு மூல காரணமே நம்முடைய தாய்மொழி தான். நம்ம தாய்மொழி கிட்ட இருந்து விலகி இருக்க குறைந்து வருகின்ற நம்ம தாய்மொழிய நாம தான் மீட்டாகணும். இடத்துல ஒரு நிகழ்வை பதிவு பண்ண விரும்புறேன். முத்துலிங்கம் அப்படின்னு ஒரு எழுத்தாளர், இப்போ கிட்டத்தட்ட ஒரு 84 வயது அதே போல ஆகும். இவர் வந்து இன்டர்நேஷனல்ல வேலை பார்த்தவரு. 79 நாடுகளுக்கு போய் வேலை செஞ்சிருக்காரு. இன்னைக்கு நம்ம ஒரு நாட்டுல இருந்துகிட்டே இங்கிலீஷ், பிரெஞ்சு, ஹிந்தி இப்படி கத்து வச்சுக்கிறோம். அவர் 79 நாடுகள்னா அப்பனா யோசிச்சு பாத்துக்கோங்க அவருக்கு எத்தனை மொழிகள் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய மொழிகள் தெரியும். அவர் ஒரு நாட்டுல போய் வேலை பார்த்தப்போ ஒரு முடித்திருத்தம் செய்யும் கடைக்கு போறாரு. அங்க வந்து அந்த முடித்திருத்தம் செய்யும் கலைஞன் இருக்கான, அவன் வந்து கண்ணாடிய பார்த்து ஏதோ தனியா ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கான். இவர் அங்க நின்று அதை பார்த்துட்டு இருக்காரு. இது வரைக்கும் முத்துலிங்கம்க்கு நிறைய மொழிகள் தெரியும். முத்துலிங்கம்க்கு நிறைய மொழிகள் தெரியும். ஆனா அந்த மொழிகள் வந்து அவருக்கு தெரியாத ஒரு மொழி. என்ன பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு நின்னு பார்த்துட்டு இருக்காரு. இந்த நேரத்துல அந்த சூழல்ல நம்மள வச்சு பாருங்களேன். ஒரு கடைக்கு போறோம், அவங்க வந்து கண்ணாடியை பார்த்து ஏதோ தனியா பேசிட்டு இருக்காங்கன்னா, ஐயோ இந்த நேரம் நம்ம போய் முடிய வெட்ட தலையை கொண்டு போய் காமிச்சோம்னா தலையோட சேர்த்து வெட்டிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒரே ஓட்ட முடிச்சு ஓடி வந்திருப்போம். ஆனா ஐயா முத்துலிங்கம் வந்து தைரியமான மனிதன் போல போய் விசாரிச்சிருக்காரு. என்ன தம்பி நீ என்ன மொழி பேசிட்டு இருக்க கண்ணாடியை பார்த்து அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. உடனே இருக்கு அந்த முடித்திருத்தும் கலைஞன் சொல்றான், நான் பேசுறது வந்து அராமிக் மொழி, இது வந்து என்னுடைய தாய்மொழி. என்னுடைய தாய்மொழியை நான் பேசணும் அப்படின்னா என்னுடைய நண்பன் கிட்ட மட்டும்தான் பேச முடியும். அவன் வந்து இங்க இருந்து 400 கிலோமீட்டர் தூரம் கடந்துதான் என்னுடைய நண்பன் இருக்கான். அவன் கிட்ட போய் தான் நான் என்னுடைய தாய்மொழிய பேசிட்டு வர முடியும். எங்க ஊர்ல இந்த மொழிய பேசுறவங்க மொத்தமாவே 400 பேர் தான் இருக்காங்க. அதனால என்னுடைய தாய்மொழிய மறக்காம இருக்க நான் எடுத்துக்கொள்கின்ற பயிற்சி அப்படின்னு சொன்னாராம் அந்த முடித்திருத்தும் கலைஞன். இப்படி தாய்மொழியை கற்க வேண்டிய ஒரு சவாலான சூழ்நிலையில தான் இன்னைக்கு நாம இருந்துட்டு இருக்கோம். வீட்டில் ஒரு மொழி, பள்ளி, வேலை பார்க்கும் இடங்கள்ல ஒரு மொழி, கடை வீடுகள்ல ஒரு மொழின்னு பேச வேண்டிய சூழல்ல தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட சூழல்ல தாய்மொழிக்காக நாம் என்ன செய்தோம் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விய கற்றல் தான் தாய்மொழியை மீட்டெடுக்கிறதுல ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்கு. வல்லரசாக கருதப்படுகின்ற சீனாலையும் அப்புறம் ஜப்பான் அந்த நாட்டிலையும் தாய்மொழி வழி கற்றல் தான் இன்றளவும் இருந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம அங்க போனோம் அப்படின்னா அங்க ஒரு மொழிபெயர்ப்பாளர் இருப்பாரு.
அவர் மொழிபெயர்த்து அங்க உள்ளவங்களுக்கு சொல்வாரு. அங்க உள்ளவங்க அவங்களுடைய தாய்மொழியில மட்டும்தான் பேசுவாங்க. இது ஒரு நல்ல செயல் பாருங்களேன். மணிவண்ணன் அப்படிங்கிற ஒரு இருக்காரு அப்படின்னா, ஆப்பிரிக்கா நாடான கானா அப்படிங்கிற ஒரு இடத்துல மேற்கொண்ட ஆய்வுல பிறமொழி கல்வியை கற்றவர்களை விட தாய்மொழி வழி கல்வியை கற்றவர்களுக்கு தான் 40% எழுத்தறிவு திறன் அதிகமா இருக்கின்றது அப்படின்னு உறுதியாகின்றது அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவில பர்க்லி கலிபோர்னியால தமிழ் பீட பேராசிரியரா இருந்த ஜார்ஜ் ஹார்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியாவில இருந்து ஆங்கில வழி கல்வி அப்படி இல்லைன்னா பிறமொழி வழி கல்வி அதை கற்றுக்கொண்டு அமெரிக்காவுக்கு போறாங்கல்ல, அங்க போறவங்க ஆங்கிலத்திலையும் அமெரிக்கர்கள் ஆங்கிலத்தை தாய்மொழியா கொண்டவங்க எந்த அளவுக்கு புலமை பெற்றிருக்காங்களோ அதே போல புலமை அவங்களுக்கு இருக்கிறது இல்ல. அவங்களுடைய தாய்மொழி வழி கல்வியும் அவங்க புறக்கணிச்சதுனால அவங்களுக்கு தாய்மொழியிலையும் புலமை பெற்றவர்களா அவங்க இல்லை. அதனால அவர்களால எந்த மொழியிலையுமே தன்னுடைய கருத்துக்களை துல்லியமான சொற்களை கொண்டு ஆழமா சொல்ல முடியறது இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. நானும் தாய்மொழி வழி கல்வியில நான் படிக்கல, பிறமொழி கல்வியில தான் படிச்சேன். நான் ஒரு கணிதவியல் மாணவி. என்னுடைய வகுப்பறையில இருக்கிறவங்க எல்லாம் கணிதவியல் அப்படிங்கிறதுனா எல்சிஎம், வெக்டார் இன்டகிரேஷன் இது போலாம் வரும். அதுக்குள்ளவங்க எல்லாம் சக மாணவ மாணவிகள் எல்லாம் தமிழ்ல சொல்லுவாங்க. அவங்க அப்படி கேட்கிறப்போ எனக்கு அந்த வார்த்தைகள் தமிழ்ல தெரியாது. ஓ, நம்ம இது தமிழ்ல சொல்ல முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எனக்குள்ள இருந்துட்டு இருக்கு. இத நம்ம தலைமுறையினர்கிட்ட சொன்னாதான் நம்ம நமக்கு அடுத்த தலைமுறையினர்கிட்ட இதை கொண்டு போய் சேர்ப்போம். தாய்மொழி வழி கல்வி அப்படிங்கிறது ஒரு மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே உணரணும். தாய்மொழியை தவிர பிற மொழிகளையும் நம்ம கண்டிப்பா கத்துக்கணும். ஆனா எந்த அளவுக்கு நம்ம பிற மொழியை கற்றுக்கொள்வதிலையும் சரளமாக பேசுறதுலையும் முயற்சி எடுக்கின்றோமோ அதே அளவுக்கு நம்முடைய தாய்மொழி அறிவையும் நம்ம மெருகேற்றி கொள்ளணும். நம்ம எப்பவுமே குடும்ப வழக்கமா ஏதோ ஒரு செயலை செய்வோம். காலங்காலமா நம்ம வீட்டுல பின்தொடர்ந்து வர வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு இருக்கும். நாம நம்முடைய தாய்மொழிய நம்ம சந்ததிகளுக்கு புகட்டணும். அது மட்டும் இல்லாம தாய்மொழிய வளர்க்கணும் அப்படிங்கிறத வழக்கமாகவோ இல்ல கொள்கையாகவோ நம்ம சந்ததிகளுக்கு கொண்டு போகணும். தாய்மொழி நாம் வாழ்ந்த பூமி உள்ளவரை நிலைத்து நிற்க நாம் தான் முயற்சி எடுக்க வேண்டும். மேலும் இன்னொரு சொல்லியிருப்பாரு, பாவேந்தர் பாரதிதாசன் அழகா சொல்லியிருப்பாரு. தமிழ் மொழிக்கு எழுதி வச்சுட்டு போயிருப்பாரு, எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும், வெளியுலகில் சிந்தனையில் புதிது புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்களெல்லாம் கொண்டு தெளியுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இது தமிழ் மொழிக்கு மட்டும் பொருந்தாது, எல்லா தாய்மொழிகளுக்குமே வச்சுக்கலாம். பிற மொழிகள்ல உள்ள எளிமையான நூல்கள், சிறந்த பிற துறை நூல்கள், அப்புறம் புதிதான இலக்கண நூல்கள் இதெல்லாம் அவங்க தாய்மொழியில இது ஒரு சிறந்த வழியா இருக்கும். இப்போ நம்ம தமிழ் மொழிக்கு வருவோம். தமிழ் மொழி அப்படிங்கிறது நீண்ட கால மரபுடையது. நாம தமிழின் தொன்மையை ஆராய ஆராய அதனுடைய காலம் பின்னோக்கி சென்று கொண்டே சிறப்பு அப்படிங்கிறது ரொம்ப இனிமையானது அப்படின்னு சொல்லலாம். தமிழ் வார்த்தைகளின் இனிமையும் தமிழ் மொழியோட தனித்தன்மையும் தமிழ் மொழிக்கு மட்டுமே சொந்தமானது. இன்றைக்கு எழுத்தளவிலும் சரி பேச்சளவிலும் சரி தன்னுடைய தொன்மையை காத்து சீரும் சிறப்போடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய தமிழ் மொழி. தமிழ் மொழி இந்த நம்ம தொழில்நுட்ப காலத்துக்கு ஏத்த மாதிரி அதோடைய வடிவத்தை தகவமைச்சு கொள்ளுது அப்படின்னு சொல்லலாம். தமிழ் மொழி தொன்மை, முன்மை, எளிமை, ஒன்மை, இளமை, வளமை, தாய்மை, தூய்மை, செம்மை,
மும்மை, பெருமை, என பல சிறப்புகளை ஒருங்கே கொண்டது அப்படின்னு தேவநேய பாவனர் குறிப்பிட்டிருக்காரு. இந்த மரபு உலகத்திலேயே வெகு சில மொழிகளுக்கு மட்டும்தான் உண்டு. ஆரம்பத்திலேயே சொன்ன கிரேக்க மொழி பத்தி, அதுவும் ஒரு பழமையான மொழிதான். ஆனா இன்னைக்கு தொன்மையான கிரேக்க மொழியின் இலக்கியத்தை இன்னைக்கு அவர்களால் எளிதில் கற்றுக்கொள்ளவோ இல்ல புரிந்து கொள்ளவோ முடியல. ஆனா நமக்கு 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இலக்கியமான திருக்குறளை நாம இன்னைக்கு வகுப்பறையில கற்று தருகிறோம். இன்னைக்கு வெபினாரோட ஆரம்பத்திலே பார்த்தோம் அப்படின்னா நம்ம திருக்குறளை சொல்லிதான் ஆரம்பிச்சோம். இதுவே நம்முடைய தமிழ் மொழி இன்னமும் சிறப்பு பெற்றுதான் இருக்கு அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு தமிழ்நாடு, அந்தமான் நிக்கோபார் தீவுகள், புதுச்சேரி, இலங்கை, சிங்கப்பூர் முதலிய இடங்கள்ல அரசு அலுவல் மொழியாக தமிழ் திகழ்கின்றது. திருக்குறள்ல உள்ள பல சொற்களை நம்முடைய இன்று பயன்படுத்தக்கூடிய மொழியிலும் அது இருந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு தொடர்ச்சியான மரபையுடைய மொழிகள் உலகத்துல வேற எந்த மொழிக்குமே இல்லை. சீன மொழியான மாண்டரின், அரபு மொழி என தொன்மையான மொழிகள் எதை நம்ம எடுத்துட்டாலும் அதனுடைய தொடர்பு இன்றைய காலத்துல அருந்து போய் இருக்கின்றது அப்படின்னு சொல்லலாம். ஆனா தமிழ்ல அந்த அறுபடாத தொடர்ச்சி இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. இடையில நம்ம சில காலம் ஆங்கிலேயர்கள் கிட்ட அடிமைப்பட்டு இருந்தோம். அப்பையும் சரி, ஒரு உயிர்ப்புப்பு தன்மையோட மக்களால கொண்டு வரப்பட்டதுதான் நம்முடைய தமிழ் மொழி. திருக்குறளாக இருக்கட்டும், சங்க இலக்கியங்களாக இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு தலைமுறையும் அடுத்த தலைமுறைக்கு இந்த இலக்கியங்களை நாம கொண்டு போய் சேர்த்து கொண்டேதான் இருக்கின்றோம். அப்படிப்பட்ட மரபை நாம ஏதோ ஒரு காலத்துல தொலைச்சிடலாம். ஆனா நாம் புதியதாக கற்றுக்கொள்ளும் மொழி நம்முடைய தாய்மொழியாக மாறப்போவதில்லை. அது அயல்மொழி அப்படிங்கிற எண்ணம் நமக்கு என்றைக்குமே இருந்து கொண்டே இருக்கணும். இப்போ மாமல்லபுரம் அந்த இடம் இருக்கு இல்லையா, அது பெயர் காரணம் என்ன? மாமல்லன் அப்படிங்கிற மன்னனுடைய பெயர் நினைவு கூர்ந்துதான் மாமல்லபுரம் அப்படின்னு வச்சிருப்பாங்க. அது இப்ப காலப்போக்கில் மருவி மகாபலிபுரம் அப்படின்னு சொல்றோம். அதே போலதான் நாம இன்னைக்கு பேச்சு வழக்கில் பயன்படுத்துகின்ற தமிழ் மொழியில முழுமையான தமிழா இருக்கா அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இல்லை. நம்ம ஆங்கிலம் கலந்து தமிழை தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். காலப்போக்குல தமிழுடைய பேச்சு வழக்கு அப்படிங்கிறது ஆங்கிலம் கலந்த தமிழ் அப்படிங்கிற ஒரு நிலை வந்துடக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முழுமையான தமிழ் சொற்களை பேச நாம முன் வர வேண்டும். பாவேந்தர் பாரதிதாசன் அழகா குறிப்பிட்டிருப்பாரு தமிழ் மொழியோட இனிமையை பத்தி. கனியிட ஏறிய சுவையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாகிட ஏறிய சுவையும் நனிவசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை எண்ணுயிர் என்பேன் கண்டீர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தமிழுடைய இனிமைய தன்னுடைய உயிரில் கலந்த உணர்வோட அவர் அழகா அந்த கவிதை ஏற்றிருப்பாரு. ஆனா இன்றைக்கு ஆங்கிலம் பேசுறதையும் எழுதுறதையும் தான் நம்ம மேதமையின் உச்சமா நம்ம கருதிட்டு இருக்கோம் இன்னைக்கு. இதற்கு முக்கிய காரணமே அந்நிய மொழியின் மீது நாம் கொண்ட மோகம் அப்படின்னு சொல்லலாம். தமிழ் மொழியோட வார்த்தைகளே அழகு நிரம்பியதுதான். இந்த ஒரு தனித்தன்மை வேற எந்த மொழிக்கும் இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஒரு செயல் படிக்கிறோம் அப்படின்னா அதுக்குரிய பொருள் நம்ம பாக்குறது அடுத்த விஷயம். அந்த தமிழுடைய வார்த்தை ஜாலமே நமக்கு அழகா. நான் இந்த தலைப்பை பத்தி ஒரு தேடல் இருக்கப்பதான் இந்த குறஞ்சி பாடலை கேட்டேன். நல்லா இருந்துச்சு. இதோடைய அந்த வார்த்தை அழகே நமக்கு தமிழ் மொழியை பற்றிய ஈர்ப்பு இன்னும் அதிகமாகும் அப்படிங்கிறது படிச்சாலே தெரியும். நான் அந்த குறஞ்சி பாடலை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க விரும்புறேன். பொங்கு கணங்குழை மண்டிய கண்டை புரண்டு புரண்டாட குழல் மங்குள
கண்டு மதன் சிலை வண்டோட இனி இங்கிது கண்டுள்ள கண்படும் என்படும் என்றடை துண்டாட மங்கள மங்கை வசந்த சௌந்தரி வந்து பயின்றாளே. இதோடைய பொருள் என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு வந்து வந்தாடிட்டு இருக்கா, அவளுடைய அழகை பத்தி சொல்றதுதான் இந்த வரிகள். இதை நம்ம பொருள் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தைகளே அழகா இருக்கும். பொங்கு கணங்குழை மண்டிய கண்டை, அவளுடைய காது குழையும் கண்ணு கெண்டையும் ரெண்டும் அந்த வந்து பயில்ற வந்து தூக்கி போடுறப்ப போயிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய பொருளே அழகா இருக்கும். அந்த பொருள் அழகை தவிர்த்து அந்த தமிழ் மொழியுடைய வார்த்தை அழகே இந்த செய்யுள்ள மிளர்கின்றது அப்படின்னே சொல்லலாம். நம்முடைய தாய்மொழியான தமிழை எந்த அளவிற்கு நாம வளர்க்கிறோமோ அப்படித்தான் அடுத்தடுத்த சந்ததிகளுக்கும் அது போய் சேரும். ஆங்கில அகராதி வீட்லயுமே இருக்கும். அதை எதற்கு பயன்படுத்துறோம்? நம்முடைய ஆங்கில அறிவை வளர்த்துக்கொள்ள அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு தெரியாத சொற்களை அறிந்து கொள்ள அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்ல செயல் தான். நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அது ரொம்ப நல்ல விஷயம் தானே. ஆனா அதே போல இன்றைக்கு எத்தனை பேர் தமிழகராதி பயன்படுத்துகிறீர்கள்? நீங்கள் அறியாத எத்தனை சொற்களை புதிதாக கற்கின்றீர்கள் அப்படின்னு ஒரு வினாவை முன் வச்சோம் அப்படின்னா அதற்கு பதில் எல்லாருக்கிட்டையும் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. இது நாம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் தானே. யாருமே இத பண்றது இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். தமிழகராதியை பயன்படுத்துகின்றவர்களும் இருக்கின்றார்கள், புதிய தமிழ் வார்த்தைகளை தெரிந்து கொள்கின்றவர்களும் இருக்கிறார்கள், தமிழ் படைப்பாளிகளும் உருவாகி கொண்டேதான் இருக்கிறாங்க. ஆனாலும் நம்ம வந்து அந்த ஆங்கில அகராதியை பயன்படுத்துறது போல தமிழ் அகராதியோ தமிழ் வார்த்தைகளோ தெரிஞ்சுக்க அவ்வளவா முன் வர்றதில்ல அப்படிங்கிறதுதான் உண்மை. தமிழ் பண்பாடு, தமிழ் நாகரிகம், தமிழ் கலாச்சாரம் அப்படின்னு நம்முடைய வாழ்வியல்லே தமிழ் தான் பிரதிபலிச்சுட்டு இருக்கு. ஆனா அத்தனை சிறப்பு மிக்க தமிழை விட்டு அயல்மொழியை தேடி நாம் ஏன் ஓடுகின்றோம் அப்படிங்கிற கேள்வியும் அதை பின்தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றது. நமக்கு தேவையான இடங்கள்ல பிற மொழி பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்ல வரல. ஒரு நேர்காணலுக்கு போறோம், அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய அதிகாரி கிட்ட போய் பேச போறோம், நமக்கு தேவைப்படுற எந்த இடமா இருந்தாலும் அங்க நம்ம அயல்மொழியை பயன்படுத்தலாம். ஏன்னா அயல்மொழி அப்படிங்கிறது நம்மளுடைய அறிவை இன்னும் வளர்த்துக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியது. ஆனா நமக்கு தேவையில்லாத சில இடங்கள்ல நீங்களே சிந்திச்சு பாருங்களேன். ஹாய் டியூட், ஹாய் ப்ரோ இப்படிங்கிற சில வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவோம். இதற்கு பதிலா வணக்கம் நண்பா, சகோ இப்பெல்லாம் சொல்லி பழகலாமே. இப்ப நீங்க பிரதரை சுருக்கிதான் நம்ம ப்ரோ அப்படின்னு சொல்றோம், அதே போல சகோதரன் அப்படிங்கறத சுருக்கிதான் சகோ அப்படின்னு சொல்லுவோம். நீங்க இப்ப பாத்தீங்கன்னா பிரதர், சகோ இது ரெண்டுமே ஒரு நவநாகரிக வார்த்தையா தான் இருக்கு. ஆனா நாம ஏன் பெரும்பாலும் ஆங்கிலத்தையே பயன்படுத்திட்டு இருக்கோம்? நான் முன்னாடி அந்த முடித்திருத்தும் கலைஞன் பத்தி சொன்னேன். அவரை போலவே நமக்கு வந்து கண்ணாடிய பார்த்துதான் நம்ம தாய்மொழிய கத்துக்கணும், தாய்மொழியை வளர்க்கணும் சூழல் வந்து நமக்கு ஏற்பட்டே நம்ம வந்து தமிழ்ல பேசி பழகினாலே போதும். சில பேருக்கு வந்து பொது இடங்கள்ல தமிழ் பேச கூச்சமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எடுத்துக்கோங்களேன், நம்ம என்ன பயன்படுத்துவோம் அன்றாட வாழ்க்கையில? பஸ், சைக்கிள், டைமு, யூஸு இத போல ஆங்கில வார்த்தைகளை தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆனா நமக்கு மத்தியில தனித்துவமா வாழ்ந்து கொண்டிருப்பவர் தான் ஐயா பரசுராமன். இவர் யாரு அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா நிறைய படிச்சவர்லாம் இல்ல, மணிப்பாக்கத்தில் வசிக்கும் பரசுராமன். இவர் வந்து மீனம்பாக்கத்துல வட்டார போக்குவரத்து அலுவலகத்துல தற்கால அடிப்படையில உதவியாளரா இன்னைக்கு பணியாற்றிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 50 வயது இருக்கும். இவர் படிச்சிருக்குது 5வது வரைக்கும் தான். இவருடைய தமிழ் ஆர்வம் எப்படி வந்துச்சு அப்படின்னா இவர் பள்ளியில படிக்கும் போது அவங்களுடைய தமிழ் ஆசிரியர்கள்கிட்ட இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு.
இவர் எந்த இடத்துக்கு போனாலுமே முழுமையா தமிழ் தான் பயன்படுத்துவாராம். அது அலுவலகமா இருக்கட்டும், பொது இடமா இருக்கட்டும், இல்ல வீட்டுல மட்டும் இங்கிலீஷ் பேசிப்பாரா அப்படின்னு கிடையாது. அதுவும் இல்ல, வீட்லயும் முழுமையான தமிழ் தான் பேசுவாரு. இப்படி எல்லா இடங்கள்லயுமே ஒரு போற இடங்கள்ல தமிழ் தான் பேசுவாரு. அப்படி தமிழ் பேசுறதுனால சில பேர் அவளை இருக்காங்க. முழுமையா தமிழ்ல பேசுறதுனால கிண்டல் கேலிகள் இதெல்லாம் அவர் நோக்கி வந்திருக்கு. ஆனாலும் அப்பயும் மனுஷன் வீடுல தொடர்ந்து தமிழ் மொழியை தான் இன்னைக்கு வரைக்கும் அவர் பேசிட்டு இருக்காரு. இவர் தமிழ் மொழியில பேசுறத பார்த்து அவர்கிட்ட பேச வரவங்க இருக்காங்கல்ல, அவங்களும் வந்து தமிழ் மொழியை பேச முன் வராங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு இவருடைய குடும்பத்துல இவருடைய மனைவியாக இருக்கட்டும், இவருடைய குழந்தைகள் எல்லாருமே இவரை போலவே தூய்மையான தமிழ்ல பேசுறாங்க. முழுமையா தமிழ், ஆங்கிலம் எந்த சொற்களும் கலக்காம தமிழை தான் இன்னைக்கு அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம பார்த்தோம் அப்படின்னா மொழி அப்படிங்கிறது ஒரு தனி மனிதன் சார்ந்தது இல்லை. கண்டிப்பா மொழிய வளர்க்கிறதையும் ஒரு தனி மனிதனால செய்ய முடியாதது. நாம எல்லாருமே சேர்ந்து செய்கின்ற ஒரு குழு முயற்சியால தான் அது சாத்தியமாகும் அப்படின்னே சொல்லலாம். இது வந்து ஒரு பிரான்ஸ் பழமொழி. உன் தாய்மொழி மதிக்கப்படவில்லை என்றால் உன் குரல் வளை நெரிக்கப்படுகின்றது என்று பொருள். இன்றைய சூழ்நிலைக்கு தாய்மொழிகளின் முக்கியத்துவத்தை இந்த பழமொழி பிரதிபலிக்கின்றது அப்படின்னே சொல்லலாம். இந்த தாய்மொழி தினத்தில் இருந்தாவது நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்ம தமிழ் மொழியை பேசி பழகலாம். தமிழ் மொழியில் நமக்கு தெரியாத புதிய சொற்களை வந்து கற்றுக்கொள்ளலாம். இதே போல நிறைய கொள்கைகளை நான் ஒரு 2 வரி சொல்றேன், தமிழ் மொழி சார்ந்தது. இதுல வந்து உங்களுக்கு தெரியாத, நீங்கள் அறியாத வார்த்தைகள் இருக்கும். இன்னைக்கே தொடங்குங்க. நீங்க போய் இந்த 2 வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத வீட்டுல போய் தேட ஆரம்பிங்க. இன்னையில இருந்து உங்களுடைய தேடலை தொடங்குங்க. இழுதை சுற்றி வரும் சிமிழி எல்லாம் உன்னை நோக்கி தமிழே அப்படின்னு. இதுல இழுது சிமிலி இது ரெண்டுக்கும் என்ன வார்த்தை அப்படிங்கிறது, என்ன அர்த்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம். தெரியாதவங்க இன்னைக்கு போய் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தேட ஆரம்பிங்க. இந்த தேடல் உங்கள் வாழ்நாள் முழுவதும் தமிழுக்கான தேடல் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். தாய்மொழி அப்படிங்கிறது நம்முடைய அடையாளம். அடையாளத்தை காப்போம், அடையாளத்தோடு வாழ்வோம். தமிழ் மொழியில நிறைய சொற்கள் இருக்கு, நமக்கு தெரியாத அழகான வார்த்தைகள்லாம் இருக்கு. அதை நம்ம இன்னைக்கும் பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். சில வார்த்தைகள் நிலா அப்படின்னு சொல்லுவோம். நிலாக்கு இன்னொரு பெயர் இருக்கு தமிழ்ல, முயற்கூடு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த முயற்கூடு அப்படிங்கிற வார்த்தையை கேட்கும் போதே அப்படியே மனசுல ஒரு பூரிப்பு உண்டாகும். இதை போல நிறைய வார்த்தைகளை நம்ம பேச கத்துக்கலாம். அந்த வார்த்தைகளுக்குரிய அர்த்தங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த தாய்மொழி தினத்துல இருந்தாவது நம்முடைய தாய்மொழி வளர்க்கவும் அதனை சீராக பேசவும் முயற்சி செய்வோம். நம் உயிர் உள்ளவரை தாய்மொழி போற்றுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையாக சகோதரி முறையை வழங்கியுள்ளார். ரகரம் உச்சரிப்பு எனக்கு மிகவும் போற்றுவதும் மாணவர்களாகிய நமது கரத்திலும் உண்டு, அனைவருடைய கரத்திலும் உண்டு. தமிழை காக்க வேண்டும், நமது தாய்மொழி நமது உயிர் மொழி அப்படி என்ற தமிழோட சிறப்புகளையும் அதை நாம் எவ்வளவு முதன்மையாக எண்ண வேண்டும் என்றும் சகோதரி சக்தி அவர்களுக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் நன்றியோடு முடிப்பது நமது தமிழர் மரபு. அந்த வகையில் அடுத்ததாக நன்றியுரை வழங்க பி. விக்னேஸ்வரன் அவர்கள், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக் சயின்ஸ், செகண்ட் இயர் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நிகழ்விற்கு வருகை புரிந்து சிறப்பித்த மதிப்பிற்குரிய நம் கல்லூரியின் செயலர் ஐயா அவர்களுக்கும்,
மதிப்புக்குரிய நம் கல்லூரி முதல்வரை அவர்களுக்கும், கல்லூரி நிர்வாகத்தினருக்கும், IQAC பொறுப்பாசிரியர்களுக்கும், அனைத்து துறை தலைவர்களுக்கும், அனைத்து துறை பேராசிரியர்களுக்கும், ஆசிரியர் அல்லா பணியாளர்களுக்கும், அனைத்து துறை மாணவர்களுக்கும், இணையதள பதிவுகளை மேற்கொள்ளும் கற்பிலன் துறை பேராசிரியர் சுந்தர் சார் அவர்களுக்கும், பாலமுருகன் சார் அவர்களுக்கும், அறிமுக உரை வழங்கிய சகோதரர் ஐயனார் அவர்களுக்கும், வரவேற்பு உரை வழங்கிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் பாட்னியிலிருந்து எஸ் அபிநயா அவர்களுக்கும், திருக்குறள் வாசித்தல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் தமிழிலிருந்து வாண்டர் குழலி அவர்களுக்கும், பேச்சாளராகிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸிலிருந்து தாய்மொழியை தமிழை போற்றுவோம் என்ற தலைப்பில் பேசிய சி சக்தி அவர்களுக்கும், நிகழ்வு முழுவதும் தொகுத்து வழங்கிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸிலிருந்து எஸ் மனிஷா அவர்களுக்கும், இந்த ஒட்டுமொத்த நிகழ்வை தொகுத்து வழங்கிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸிலிருந்து மனிஷா அவர்களுக்கும், நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. நன்றி விக்னேஷ். ஐயனார். எஸ் சார், குட் ஈவினிங் சார். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெரி குட் ஈவினிங் டு எவரி ஒன் ஆஃப் யூ. இன்னைக்கு பேசின நமது பேச்சாளர் சக்தி அவர்கள் தமிழை எந்த அளவுக்கு நாம் கருத்தில் கொண்டு அதனை பயன்படுத்த வேண்டும். தாய்மொழி, உலக தாய்மொழி தினம் வருது. அதன் முன்னோட்டமாக இன்று மிகவும் அழகாக பேசினார். கணிதத்துறையிலிருந்து பேசிய சக்தி அவர்கள் எவ்வாறு ஒரு தாய்மொழியும் முக்கியம் அப்படிங்கிறத வெவ்வேறு நாடுகளிலிருந்து மிகவும் அழகான உதாரணங்களை கொண்டு மிகவும் தெளிவாக விளக்கினார். இந்த தருணத்தில் அவரை நான் என் சார்பாகவும் நிர்வாகத்தார் சார்பாகவும் மற்றும் பேராசிரியர்கள் மாணவர்கள் அனைவர் சார்பாகவும் மிகவும் பாராட்டுகின்றேன். இதை போல ஒவ்வொரு நிகழ்விற்கும் வரும்பொழுதும் நீங்கள் அனைவரும் ஏதோ ஒரு புதிய செய்தியினை தெரிந்து கொள்கிறீர்கள். அதற்கான முயற்சியை நீங்கள் எடுத்து நன்றாக பேசி கொண்டிருக்கிறீர்கள். இந்த தருணத்தில் உங்கள் அனைவரையும் பாராட்டுகின்றேன். சக்தி அவர்கள் பேசும் பொழுது அவர்கள் கணிதத்துறையை சேர்ந்தவராக இருந்தாலும் மிகவும் பொறுமையாக, அழகாக, சுத்தமான தமிழ் வார்த்தைகளை கொண்டு தெளிவாக பேசினார். அவரை இந்த தருணத்தில் வாழ்த்துகின்றேன். மேலும் அவர் கூறிய உதாரணங்கள் ஒவ்வொரு நாட்டிலும், அதாவது தாய்மொழி என்பது எவ்வளவு முக்கியம் என்பதனையும், தாய்மொழியில் பேசும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷங்களை பற்றியும், அவ்வாறு செய்வதன் மூலமாக நாம் நம் தாய்மொழியினை வளர்க்கலாம். நமக்கு தமிழ் என்பதனால் நாம் தமிழை பற்றி அதிகமாக பேசுகின்றோம். ஒவ்வொருவருக்கும் தாய்மொழி என்பது மிக ஒரு முக்கியமான மொழி. ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருக்கும் பொழுது, ஏதாவது ஒரு வெளிநாட்டிலேயோ இல்லை ஏதாவது வெளி மாநிலத்திலேயோ நாம் இருக்கும் பொழுது, ஏதாவது ஒரு இடம் தெரியாது, இல்லை சாப்பிட்ருக்க மாட்டோம், புரியாது, அந்த இடத்துல யாராவது ஒருத்தவங்க நம்ம தாய்மொழியை பேசுனாங்கன்னா அப்போ பட்ட கஷ்டம் எல்லாம் மறந்து நமக்கு உடனே ஒரு ஆறுதல் கிடைக்கும், உடனே ஒரு உதவி நமக்கு நிச்சயம் கிடைக்குங்கிற எதிர்பார்ப்பு இருக்கே, அந்த எதிர்பார்ப்பை அனுபவிக்கும் பொழுது தான் அதனுடைய உள் சம்பந்தமான அனைத்து நன்மைகளையும் நீங்கள் யோசிக்க முடியும். இந்த தருணத்தில் அதை போல பல நேரங்களில் நான் அத்தகைய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு அதனை அறிந்து கொண்டுள்ளேன். அதாவது அதர் ஸ்டேட்டுக்கு போகும்பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள் பிற மாநிலங்களுக்கு போகும்பொழுது, டெல்லிக்கு செல்லும் பொழுது, அல்லது குஜராத் மற்ற மாநிலங்களுக்கு செல்லும் பொழுது, பிற நாடுகளுக்கு செல்லும் பொழுது, அதாவது நம் நாட்டினுடைய மொழியை, நம் தாய்மொழியை ஒருவர் பேசுகிறார், நம் நாட்டை சார்ந்தவர் என்றாலே மிகவும் சந்தோஷம். அதிலும் குறிப்பாக நம் தாய்மொழியை பேசுவராக என்றால் மிக மிக சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஒரு முறை நான் முத இங்கிலாந்து போகும்பொழுது அங்கே நான் ஒருத்தவரை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தேன். இங்கிலீஷ் போன புதுசில் இங்கிலீஷ் அவ்வளோ சரளமாக வராது. அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ஒரு 5 நிமிஷம் எல்லாத்தையும் கேட்டுட்டு அவர் என்கிட்ட கேட்ட ஒரே ஒரு வார்த்தை, தமிழ் தெரியும்ல அப்படின்ட்டு. அதை கேட்ட அடுத்த நிமிஷத்துலேருந்து அவர் இருந்த ஒரு 1.5 வருஷமும் அவரை நான் ரெகுலராக பார்ப்பேன். பார்க்குறதுனுடைய முக்கியமான எண்ணம் என்னன்னா, தமிழ் பேசணுங்கிறதுக்காகவே போய் பார்ப்பேன். அவர்கிட்ட தமிழில் ரொம்ப நாள் பேசிக்கிட்டு இருப்பேன். அவர் நமது ஊரில் வயநாடில் கலெக்டராக இருந்தவர், அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பாட்னி படித்தவர். ஆனால் கலெக்டராக இருந்து
அடுத்தது செக்ரட்டரியாக இருந்து ரிட்டையர் ஆனவர், அவர் கூட அடிக்கடி பேசும்பொழுது அதனால் நிறைய டயத்தில் இந்த மாதிரி ஒரு தாய்மொழியை பேசுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது நாம் அதனை மிகவும் பெருமையாக எண்ணுவோம். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க அவங்க எக்ஸாம்பிள்லாம், டியர் ப்ரோ அப்படிலாம் சொல்கிறோம், அந்த வார்த்தையை மாற்றி சுத்த தமிழில் பேசக்கூடாதா அப்படின்ட்டு. அது மிகவும் சற்று கடினம் என்று நாம் எண்ணுகிறோம். அந்த கடினத்தை மறந்து அதனை நாம் திரும்ப திரும்ப பழக்கத்திற்கு கொண்டு வரும் பொழுது அதனை இலகுவாக பயன்படுத்தலாம் என்பதனில் எனக்கு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கிறது. இந்த தருணத்தில் உங்கள் அனைவரையும் அவர்கள் பேசிய பேச்சின் தாக்கம் நிச்சயம் உங்களிடம் ஏற்படும் என்பதில் எனக்கு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கிறது. அதாவது தமிழை மட்டும்தான் பேசணும், தமிழில் மட்டும்தான் பண்ணணும், தாய்மொழியில் மட்டும்தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அதாவது இன்னைக்கு உலகத்தில் இங்கிலீஷுங்கிறது இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜாக போயிடுச்சு. அதனால் இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டு விட்டோம். இருந்த பொழுதிலும் பல நாடுகளில் இன்றும் அவர்களுடைய தாய்மொழியை விட்டு கொடுக்காமல் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்காம அதை பயன்படுத்துவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பிரான்ஸ் போயிட்டு நீங்கள் அங்கே யார்கிட்டயா இங்கிலீஷ் பேசினா உங்களை ஒரு வாட்டி முறைச்சி பார்ப்பாங்க, எதுவுமே பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க திரும்ப திரும்ப ஃப்ரெஞ்சில் யாராவது பேசணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் ஃப்ரெஞ்சுங்கிறது கொஞ்சம் கடினமான லாங்குவேஜ், படித்தவங்களுக்கு வேணால் ஈஸியாக இருந்திருக்கலாம். அதனால் நிறைய டயத்தில் நாம் நம்மளுடைய தாய்மொழியை நாம் தான் காப்பாற்ற வேண்டும், நாம் தான் அதனுடைய செழுமையை எடுத்து செல்ல வேண்டும், நாம் தான் வரும் தலைமுறைக்கு அதனை உணர்த்த வேண்டும். இந்த தலைமுறையைச் சேர்ந்த சக்தி அவர்கள் அதனை சீரும் சிறப்புமாக செய்தார்கள். இந்த தருணத்தில் அவரை இந்த நேரத்தில் மனமாற பாராட்டுகின்றேன். இந்த நிகழ்வில் பங்கெடுத்து கொண்ட அனைவரையும் பாராட்டுகின்றேன். நீங்கள் எல்லோரும் சீரும் சிறப்புமாக செய்தீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகள். மீண்டும் ஐயனாருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டு. 34 முடித்து 35 நோக்கி பயணம் செய்கின்றோம். அவ்வாறு செய்யும் பொழுது நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டு உங்கள் நண்பர்களையும் வந்து கலந்து கொள்ள செய்து அவர்களையும் இத்தகைய செய்திகளை அறிந்து கொள்ள செய்ய வேண்டுமாய் இந்த தருணத்தில் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். நல்லதொரு பாராட்டுரையை பரிசளித்த மதிப்பிற்குரிய நம் கல்லூரி முதல்வர் ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்று பேசிய மதிப்பிற்குரிய நம் முதல்வர் ஐயா அவர்கள் செல்லாத நாடுகளும் அல்ல, ஆராயாத காடுகளும் அல்ல அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் பல நாடுகளில் நம்மளுடைய தமிழ் மொழியுடைய சிறப்பினை நிலைநிறுத்தி பெருமை சேர்த்த ஒரு மாபெரும் பங்கு நம் கல்லூரியின் முதல்வர் ஐயா அவர்களுக்கு உண்டு. காரணம், நான் முதலில் சொன்னதுதான், ஆராயாத காடுகள் கிடையாது. அவ்வளவு காடுகள் சென்று அவ்வளவு ஆராய்ச்சிகள் நிறைவு சென்றிருக்கிறார்கள். பல நாடுகள் சென்றிருக்கிறார்கள். அந்த ஒவ்வொரு நாடுகளிலும் முதல் வார்த்தை தமிழில் தொடங்கக்கூடிய தனி சிறப்பு பெற்றவர் என்று கூறி இந்த தருணம் மகிழ்ச்சி தருணம். எப்பயும் நம்ம வாரம் வாரம் சொல்றது தான். அடுத்த வாரம் இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் சிறப்பான தலைப்புடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூப்பா, ரொம்ப நன்றி.